வீடு வாங்குற அனைவரோட தேவையும் ரெக்யர்மெண்ட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னு நாங்கள் புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, வீட்டை சுற்றி நிறைய இடம் இருக்கணும். ஒரு 3 சென்ட் அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஒரு 4.5 சென்ட் இருக்கணும். வீட்டை சுற்றி நிறைய இடம் இருக்கணும். கார்டன் வைக்கிற மாதிரி இடம் இருக்கணும். 2, 3 கார் விடுற மாதிரி இருக்கணும். ஏதாச்சும் சின்ன ஒரு பார்ட்டி, சின்ன ஒரு ஃபங்க்ஷன்னா வீட்டுக்குள்ளேயே வீட்டு காம்பவுண்டுக்குள்ளேயே வைக்கிற மாதிரி இட வசதி இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு எல்லாருமே விரும்புவோம். நெக்ஸ்ட்டு டவுன் ஆக்சஸ் ரொம்ப கிட்ட இருக்கணும். யாராச்சும் பஸ்லலாம் போயிட்டு வராங்கன்னா மெயின் ரோடுமே ரொம்ப பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னும் நிறைய பேர் எல்லாருமே தேடிட்டு இருக்கிறது கிட்டத்தட்ட அப்படிதான். ரொம்ப உள்ள வேண்டாம் அப்படின்னு. டவுன் ஆக்சஸும் ரொம்ப கிட்ட இருக்கணும். டவுன்லேருந்து ஒரே மெயின் ரோட்டில் டக்குன்னு வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு சூப்பர்பான அருமையான ஒரு வீடு தாங்க எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ திஸ் ஹவுஸ் ஃபார் சேல். நாட் ஒன்லி திஸ் ஹவுஸ், இந்த 2 வீடுமே சேலுக்கு தாங்க இருக்குது. ஸோ இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா, நம்ம நாகர்கோவில் எறும்புக்காடுங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இந்த எறும்புக்காடு எங்கே இருக்குன்னு தெரியாதவங்களுக்கு, ஸோ நம்ம செட்டிக்குளத்துலேருந்து குளச்சல் போகிற ரோட்டில் செட்டிக்குளம், ராமன்புதூர், அப்புறமா புன்னை நகர், அடுத்தது கோணம், தம்பத்துக்கோணம், அடுத்த ஸ்டாப்பே வந்து உங்களுக்கு எறும்புக்காடுங்கிற ஸ்டாப் தான். அந்த எறும்புக்காடுங்கிற ஸ்டாப் தான். செட்டிக்குளத்துலேருந்து நல்லா கணக்கு போட்டு பார்த்தா ஒரு 3.5 கிலோமீட்டர்லேருந்து 4 கிலோமீட்டர் தான் வரும். ஸோ டவுனுக்கெல்லாம் ஆக்சஸில் டக்குன்னு போயிட்டு வரணும்னு பார்க்குறவங்களுக்கு ஒரு எக்ஸலண்ட் சாய்ஸாக இருக்கும். இதை தவிர இந்த கேந்திர வித்யாலயா ஸ்கூலு, கோணம் இன்ஜினியரிங் காலேஜு, இங்கெல்லாம் பசங்க படிக்கிறாங்க, உடனடியாக போயிட்டு வரணுன்னாலும் இது ஒரு சூப்பர்பான ஒரு வீடாக இருக்குங்க. வீட்டுக்கு நிறைய சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது. முக்கியமாக நம்ம போஸ்ட் பண்ணுற வீடு எல்லாமே கிட்டத்தட்ட 3, 3.5 சென்டில் இருக்கும். ஒரே ஒரு கார் விடுற மாதிரி இருக்கும். ஸோ மல்டிபிள் கார் விடுற மாதிரி இருக்காது. வீட்டை சுற்றி நிறைய ஸ்பேசஸ் எல்லாம் இருக்காது. ஸோ அந்த குறையெல்லாம் தீர்க்கும் விதமாக இந்த வீடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. வீட்டோட பட்ஜெட்டும் சிறப்புங்க. வீட்டோட பட்ஜெட் வந்து 93 லட்சம் ரூபாய் தான். 93 lakhs. இது வந்து ஒரு டிடிசிபி அப்ரூவ்ட் லேண்டில் இருக்குது. 93 லட்சத்துலேருந்து கண்டிப்பாக நெகோஷியபிள். வாங்க, நல்லா நெகோஷியேட் பண்ணி உங்கள் பட்ஜெட்டுக்கு செட் ஆகிற மாதிரி லோன் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி பக்காவாக இந்த வீட்டை உங்களுக்கு முடிச்சு தர வேண்டியது எங்களோட கடமை. ஸோ யுவர் ட்ரீம் ஹோம் இஸ் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி. கால் பண்ணுங்கள், சூப்பராக உங்களுக்கு இந்த வீட்டை அமைச்சு தரோம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடை அமைச்சு தர்றது எங்களோட பொறுப்பு. ஸோ வீட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, சுற்றி இருக்கிற இந்த ஏரியா தாங்க. ஸோ பாருங்கள், எத்தனை கார் விடலாம்? 1, 2, இதில் ஒரு கார், கிட்டத்தட்ட ஒரு 3 கார் இப்போவே விடலாம். 2 இப்படி விட்டுட்டு இங்கே விடலாம். இதை தவிர உங்களுக்கு சூப்பரான ஒரு கார்டனுக்கான ஏரியா, டைல்ஸ் எல்லாம் போடாமலே விட்டுருக்கு. கார்டனுக்கான ஏரியா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன மாதிரி மரங்களும் இதில் வச்சுக்கலாம், செடிகள் வச்சுக்கலாம், அழகு செடிகள்லேருந்து என்ன வேணாலும் வச்சுக்கலாம். இது ஒரு கார் பார்க்கிங்காக யூஸ் பண்ணுறதா இருந்தால் கார் பார்க்கிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஒரு ஸ்விம்மிங் பூல் வேணும், இதை நான் ஒரு ஸ்விம்மிங் பூலாக குட்டியாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அதுவும் தாராளமாக உங்களுக்கு பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு ஹைட்டாக எழுப்பி கட்டணுனாலும் கட்டலாம். இதுலேயே உங்களுக்கு ஒரு பள்ளம் ஏற்படுத்தி கட்டுற மாதிரினாலும் தாராளமாக உங்களுக்கு கட்ட முடியும். ஸோ எல்லாமே உங்களுக்கு இப்போ தேவை அப்படின்னா அதை கூட எங்களால் கன்ஸ்ட்ரக்டும் பண்ணி தர முடியும். ஸோ அப்படி ஒரு சிறப்பான ஃப்யூச்சரில் உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாலும் அவ்வளோ இட வசதி உள்ள ஒரு வீடு. பார்வதிபுரத்தில் இதே மாதிரி ஒரு வீடு போஸ்ட் பண்ணியிருப்போம், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அது 4 சென்ட், 1 கோடிக்கு மேலே கிட்டத்தட்ட அந்த மாதிரி வீடு தான். ஆனால் இது 4.5 சென்ட் சூப்பராக இருக்குங்க. ஸோ நிறைய லேண்ட் இருக்கணும். லேண்டு தான் எப்போவுமே அப்ரிஷியேட் ஆகும். நிறைய லேண்ட் இருக்கணும். ஃப்யூச்சர்லேயுமே எனக்கு அதை அப்ரிஷியேட் ஆகி எனக்கு பெரிய வேல்யூ கிடைக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இது சூப்பர் சாய்ஸாக இருக்கும். அண்ட் இது ஒரு டிடிசிபி அப்ரூவ்டான ஒரு பிளாட்டு. ஸோ டிடிசிபி அப்ரூவ்ட் பிளாட்டுங்கிறதுனால உங்களுக்கு எந்த இஷ்யூஸுமே இருக்காது. லோன்லேருந்து சகல வசதிகளுமே பண்ணி தர வேண்டியது எங்களோட கடமை. ஸோ வீடோட என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, கம்ப்ளீட்டாக எல்லாமே டீக் வுட்டுங்க. வீட்டில் யூஸ் பண்ணியிருக்கிற மரம் எல்லாமே தேக்கு மரம். இது ஒரு வெஸ்ட் ஃபேஸிங் வீடு, மேற்கு பார்த்த ஒரு வீடு. 4.5 சென்ட் லேண்டு, 2300 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா. த ப்ரைஸ் கோடட் இஸ் 93 lakhs அண்ட் இட்ஸ் டெஃபினெட்லி நெகோஷியபிள். நல்லா நெகோஷியேட் பண்ணி பக்காவாக இதை முடிச்சு தர வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஒரு 10 லட்ச ரூபாய் உங்கள் கையில் இருந்தாலே லேண்ட் ஏரியாலாம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக லோன் போட்டு இந்த வீட்டை உங்களுக்கு எங்களால் இது பண்ண முடியும். 10 லட்ச ரூபாய்க்கு கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ ஹாலை பார்த்துடலாம். நல்ல ஸ்பேஷியஸான பிரம்மாண்டமான அழகான ஒரு ஹாலு, சூப்பராகவே இருக்குது. டிவி யூனிட்லாம் எவ்வளோ பிரமாதமாக இருக்குது பாருங்கள். ஸோ டிவி யூனிட்லலாம் எல்லாமே உங்களுக்கு பண்ணி வச்சுட்டாங்க. ஸ்பீக்கருக்கான ஒயரு, ஹோம் தியேட்டருக்கான ஒயர்ஸ் எல்லாம் எவ்வளோ அழகாக பிளான் பண்ணி கொடுத்துட்டாங்க பாருங்கள் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒயர்டு ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணும்போது இங்கே கனெக்ஷன் மட்டும் கொடுத்தா போதும், அங்கேயுமே உங்களுக்கு அந்த ஸ்பீக்கர்ஸ்க்கான ஒயர்லாம் வந்துடுது. கேமராக்கான ப்ரொவிஷனு, இன்வெர்ட்டருக்கான ப்ரொவிஷன் சொல்லிட்டு எந்த ஒர்க்குமே நீங்கள் பண்ண தேவையில்லை. அவ்வளவு சிறப்பாக தரமாக பிளான் பண்ணி வாங்குறவங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாமே தேக்கு மரங்க. எல்லாமே தேக்கு மரங்கிறது மிக சிறப்பான விஷயம். ஸோ இந்த ஸ்டேர்கேஸ் ரெயிலிங் இதெல்லாம் கூட தேக்கு மரம். தேக்கு மரத்தில் அழகாக டெம்பர் கிளாஸ் போட்டு பிரமாதமாக பண்ணி வச்சுருக்காங்க.
ஸோ உங்களுக்கு ஹாலில் காமனாக ஒரு பாத்ரூமே வந்துடுது, கெஸ்ட் யாராக வந்தால் யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த விஷயத்துலேயுமே பர்ஃபெக்ட்டு, நல்ல சிறப்பாகவே இருக்குன்னு சொல்கிறான். அண்ட் ஒரு ரொம்ப ஸ்பேஷியஸான பிரமாதமான ஒரு கிச்சன் ப்ளஸ் டைனிங்குமே உங்களுக்கு வந்துடுது. ஸோ இது டைனிங் ஏரியா, இங்கே உங்களுக்கு வாஷ் பண்ணுறதுக்கான எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒரு 8 பேர் தாராளமாக உட்காந்து சாப்பிட்ற மாதிரி எவ்வளோ பெரிய ஒரு டைனிங் டேபிள் வேணாலும் இங்கே உங்களுக்கு போட முடியும். சூப்பராகவே இருக்குது. கிச்சன் பிரமாதமான அழகான மாடுலர் கிச்சன் பண்ணி கொடுத்துட்டாங்க. சூப்பர்பாக கிழக்கு பார்த்து நின்று சமைக்கிற மாதிரி செட்டப் ஏற்படுத்தியிருக்காங்க. சிம்னியோ எக்ஸாஸ்ட்டோ எது வேணாலும் வச்சுக்கலாம், அதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. ஸோ சிம்னி வைக்கிறதா அப்படியே அதில் சிம்னியை உங்களுக்கு ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். வென்டிலேஷன்லாம் உங்களுக்கு நல்ல லைட்டிங்லாம் வர மாதிரி இந்த பக்கம் உங்களுக்கு அழகாக விண்டோஸ் எல்லாமே கொடுத்து எல்லாமே பாலிஷ் போட்டு பெயிண்ட் அடிக்கலை, தேக்கோட தன்மை தெரியணுங்கிறதுக்காக அழகாக அது பாலிஷ்மே போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கான கனவு வீடு சீக்கிரமாக போஸ்ட் செய்யப்படலாம், ஏற்கனவே போஸ்ட் செய்யவும் பட்டிருக்கலாம். ஸோ அந்த வீடியோஸுமே போய் பாருங்கள். உங்களுக்கு பின்னாலேயுமே நல்ல ஸ்பேஷியஸான ஒரு ஏரியா வந்துடுதுங்க. ஸோ பின்னாலேயுமே நல்ல ஸ்பேஸ்னால் நல்ல ஸ்பேஸ். இப்போ உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணுறீங்க, உங்களுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு இங்கேயே போடணும் அப்படின்னா இங்கேயே போட்டுக்கலாம். அப்படி இல்லை எனக்கு ஒரு எக்ஸ்டர்னலாக பின்னால் ஒரு கிச்சன் வேணும், ஒரு பார்பெக்யூ கவுண்டர் வேணும், அந்த மாதிரி ஏதாச்சும் பார்க்குறீங்க அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ அல்லது உங்களுக்கு அழகாக உட்கார்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கார்னர் பெஞ்சு செட்டப்பு, ஒரு கிராஸ் செட்டப்ஸ்லாம் வச்சு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த வீட்டை இன்னுமே நீங்கள் மெருகேற்றி அப்கிரேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சிசிடிவிக்கான இது எல்லாமே வந்துடுது பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு சிசிடிவிக்கானது எல்லாமே பக்காவாக வந்துடுது. ஸோ உங்களுக்கு எந்த ஒர்க்குமே மெனக்கட தேவையில்லை. ஸோ இந்த வீட்டுக்கு உள்ளேயே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய கஸ்டமைசேஷன் நீங்கள் பண்ணிக்கலாம். வீட்டை சுற்றியுமே நிறைய கஸ்டமைசேஷன்ஸ் உங்களுக்கு பண்ணிக்கலாம். இது ஒரு 3 பெட்ரூம் மென்ஷன் பண்ண மறந்துட்டு, திஸ் இஸ் அ 3 பெட்ரூம் பியூட்டிஃபுல் ஹவுஸ் ஆக்சுவலி. ஸோ கீழே ஒரு பெட்ரூம், மேலே 2 பெட்ரூம்ங்கிற செட்டப்போட வந்துடுது. ஸோ கீழே இருக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இதுதான். ஸோ மாஸ்டர் பெட்ரூம் நல்ல ஸ்பேஷியஸாக பிரமாதமாக இருக்குங்க. ஒரு 12க்கு 16ங்கிற சைஸில் இருக்குது, பிரமாதமாகவே இருக்குது. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி லேப்டாப் ஏதாச்சும் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு செட்டப்பு, உங்களுக்கு உட்காரனாலும் தாராளமாக உட்காந்துக்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி சூப்பராகவே இருக்குது இந்த மாஸ்டர் பெட்ரூம். அண்ட் உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் பர்ஃபெக்டாக இருக்குங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாம் நல்ல ஃபிட்டிங்ஸ் பிரமாதமாக போட்டிருக்காங்க. ஆன்டி ஸ்கிட் டைல்ஸ்லேருந்து உங்களுக்கு தேவையான எல்லாமே பிரமாதமாக வந்துடுது. சூப்பர்பான ஒரு வீடுங்க. அண்ட் த ப்ரைஸஸ் ஆல்சோ நெகோஷியபிள். 93லேருந்து இன்னும் கம்மி பண்ணி உங்களுக்கு முடிச்சு தரலாம். இந்த விஐபி கார்டன் கம்யூனிட்டி பக்கத்துலேயே தான் இந்த வீடுமே உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்கு. நல்லா நெகோஷியேட் பண்ணி சூப்பரான ப்ரைஸுக்கு இதை முடிச்சு தர வேண்டியது எங்களோட பொறுப்பு. த பில்டர் இஸ் ஸோ க்ளோஸ் டு அஸ். ஸோ இந்த பில்டரோட பல வீடுகள் நாங்கள் உங்களுக்கு சேல் பண்ணியிருக்கோம். ஸோ இஸ் வெரி க்ளோஸ் டு அஸ். அதனால் நல்லா நெகோஷியேட் பண்ணி பக்காவாக உங்களுக்கு தேவையான இதில் எங்களால் பண்ணித்தர வேண்டியது எங்களோட பொறுப்பு. வாங்க. அண்ட் உங்களுக்கு ஸ்டேர் கேஸ் சூப்பர்பாக உங்களுக்கு கிரானைட் ஃப்ளோரிங்கும் போட்டு டைல்ஸ் போட்டு பண்ணியிருக்காங்க. ரெயிலிங்ஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேக்கு மரத்துலேயே ரெயிலிங்ஸ் போட்டாங்க. அது மிகவும் 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 சிறப்பான ஒரு விஷயம். வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய ஸ்பேஸ் தாங்க அந்த வீட்டுக்கு ரொம்பவே அழகு. ஸோ மேலேயுமே உங்களுக்கு சூப்பரான ஒரு செகண்டரி ஹாலுமே வந்துடுது. நல்ல ஸ்பேஷியஸான பிரமாதமான ஒரு ஹாலுன்னு சொல்லலாம். ஸோ இது எனக்கு ஹாலாக வேண்டாம், இது எனக்கு ஒரு பெட்ரூமாகவே மாற்றணும் அப்படின்னு சொன்னாலும் பக்காவான ஆப்ஷன் இருக்குது இதை பெட்ரூமாக மாற்றுறதுக்கு. ஏன்னா இங்கே உங்களுக்கு ஒரு பாத்ரூம் வந்துடுது. ஸோ இதை உங்களுக்கு ஒரு பெட்ரூமாக மாற்றணும் அப்படின்னாலும் நமக்கு ஆல்ரெடி இது ஒரு ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் பில்டிங்கிறதுனால சும்மா ஒரு இது மட்டும் கட்டிட்டு இதை உங்களுக்கு பெட்ரூமாக மாற்றணுனாலும் ஒரு மிகப்பெரிய பெட்ரூமாகவும் மாற்றலாம். ஹால் வேண்டாம் அப்படின்னா. அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. ஸோ இந்த பின்னால் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் ரொம்ப ஸ்பெஷலுங்க. என்ன அப்படின்னா பின்னாலேயுமே உங்களுக்கு ஒரு பால்கனி செட்டப் வந்துடுது. சூப்பராக இருக்குது பாருங்கள். பின்னாலேயுமே உங்களுக்கு பால்கனி செட்டப் வந்துடுது. இங்கே உங்களுக்கு தேவையான உங்களுக்கு ஒரு பார்பெக்யூ கவுண்டருக்கான செட்டப்ஸ், ஒரு எக்ஸ்டர்னல் கிச்சனுக்கான செட்டப்ஸு என்ன பண்ணணுன்னாலும் இங்கேயுமே உங்களுக்கு பிரமாதமாக பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ரூம் ஒரு ஹோம் தேட்டர் ரூமாக யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது உங்களுக்கு ஹாலாகவே உங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்தாப்பில் இதை கண்டிப்பாக இது பண்ண முடியும். கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய பெட்ரூமாக மாற்றுறதுக்கான வசதியுமே இந்த வீட்டில் கண்டிப்பாக இருக்குது. அது பெரிய 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 விஷயம். ஸோ இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம். இதுவுமே நல்ல ஸ்பேஷியஸாக கீழே பார்த்த மாதிரியே சேம் கீழே பார்த்த அதே டைமென்ஷனில் அப்படியே இருக்குங்க. ஸோ அதே செட்டப்பு சூப்பராக கபோர்ட் ஒர்க்ஸ்லேருந்து எல்லாமே பண்ணிட்டாங்க. பாத்ரூமோட டைல்ஸ் மட்டும் சின்ன வித்தியாசம். அந்த டைல்ஸோட தீமுமே
ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். சூப்பராகவே இருக்குது. அண்ட் உங்களுக்கு இந்த ரூமில் தான் உங்களுக்கு பால்கனி வருது. இது ஒரு சின்ன ரூம் தான். இது வந்து அட்டாச் பாத்ரூமோட வராது. ஆனால் இதுக்கு பதில் உங்களுக்கு காமனான பாத்ரூம் அங்கே கொடுத்துருக்கிறதுனால ஆக்சஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பிடிச்ச மாதிரி உங்களுக்கு எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இது ஒரு கிட்ஸ் பெட்ரூம் மாதிரியோ உங்களுக்கு எப்படி வேணாலும் தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராப்பர் பெட்ரூமாகவுமே யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயுமே உங்களுக்கு கப்போர்ட் ஒர்க்லேருந்து எல்லாமே பிரமாதமாக சூப்பராக வந்துருச்சு. அது மிக 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 சிறப்பான விஷயம். அண்ட் பால்கனி சூப்பரான ஒரு பால்கனியை நல்லா அழகாக உட்காந்து இயற்கையை ரசிக்கிற மாதிரி சூப்பரான பிரமாதமான ஒரு பால்கனியுமே வந்துடுது. பிரமாதமாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ டில் த எண்ட். கடைசி வரைக்கும் வீடியோ பொறுமையாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப 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 ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஸோ இந்த வீடு வேணும் வாங்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல நம்ம நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லா நெகோஷியேட் பண்ணி சூப்பர் ப்ரைஸுக்கு லோன் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி முடிச்சு கொடுத்துட்றோம். ஸோ ஒரு குயிக் கிளான்ஸ் வீட்டை பற்றி சொல்லிடுறேன். வீடு லொக்கேட் ஆகிருக்கிறது எறும்புக்காடு. எறும்புக்காடு எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம செட்டிக்குளத்தில் வரும்போது செட்டிக்குளம், ராமன்புதூர், புனே நகர், கோணம், தம்பத்துக்கோணம், அடுத்தது எறும்புக்காடு. ஸோ ரொம்ப பக்கம் தான். ஒரு 2300 square feet built up area, 4.5 cents of land area, GTCP approved. The price is 93 lakhs. கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரியுற நம்ம நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிறது அப்பாவோட நம்பர். அது காண்டாக்ட் பண்ண எப்போ வேணால் சைட் விசிட் பார்க்கலாம். என்ன காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா என்னோட நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நிதிஷ்னு இருக்கும், நிதிஷ் இளங்கோன்னு இருக்கும். அதில் போய் பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். திஸ் இஸ் நிதிஷ் இளங்கோ signing off. See you in the next video. Until then, bye.